செடி இருக்கு. இந்த சைனீஸ் பேம்பு என்பது சைனாவில் அதிகமாக விளையக்கூடிய ஒரு மூங்கில். இந்த சைனீஸ் பேம்புடைய வளர்ச்சியை பார்த்தீங்கன்னா அது முதல் 90 நாள் 100 நாள் ரொம்ப குறைவா இவ்வளவுதான் வளரும். அதன் பிறகு நீங்க எவ்வளவுதான் தண்ணி ஊற்றினாலும் அந்த செடி வளரவே வளராது, அப்படியே நின்றுகிட்டே இருக்கு. அதன் பிறகு ஒரு 6 மாதம் 1 வருஷம் கழிச்சு நீங்க தண்ணி ஊத்த தினமும் 4 சென்டிமீட்டர் வளரும். அந்த சைனீஸ் பேம்புக்கு இருக்கக்கூடிய மகத்துவம் முதல்ல இவ்வளவு வளர்ந்திருக்கும், அதன் பிறகு வளராமல் அப்படியே இருக்கும், அதன் பிறகு வேகமாக ஒரு நாளைக்கு 4 சென்டிமீட்டர் வளரும். நாம் அனைவரும் இப்பொழுது அந்த 4 சென்டிமீட்டர் வளரக்கூடிய நேரத்தில் நாம் இருக்கின்றோம். ஆனால் அந்த சைனீஸ் பேம்புக்கு தொடர்ச்சியாக நீர், அந்த சைனீஸ் பேம்புவாக இருக்கக்கூடிய அந்த மரத்திற்கு தொடர்ச்சியாக உரம், அதற்கு தொடர்ச்சியாக ஆக்கமும் ஊக்கமும் கொடுத்து நம்முடைய 2 மாநில தலைவர்கள் மேடையில் மீது இருக்கின்றார்கள். அவர்களையும் முன்னாள் மாநில தலைவர்கள், அவர்களையும் இந்த நேரத்தில் அதை கௌரவப்படுத்த பெருமையடைகின்றேன். நம்முடைய முன்னாள் அமைச்சர், முன்னாள் மாநில தலைவர் ஐயா பொன் ராதாகிருஷ்ணன் அவர்கள், நம்முடைய முன்னாள் மாநில தலைவர் 2 மாநிலத்தினுடைய ஆளுநராக இருந்து மறுபடியும் மக்கள் சேவைக்கு நான் வர வேண்டும், இங்கே வந்து மக்களுக்காக பணியாற்ற வேண்டும் என்கின்ற உந்துதலை வந்திருக்கக்கூடிய தமிழிசை சவுந்தரராஜன் அக்கா அவர்கள் இருவரையும் கூட இந்த நேரத்தில் மனமான வாழ்த்தி மகிழ்வதிலே உங்கள் சார்பாக நானும் பெருமை அடைகின்றேன். மூத்த முன்னோடி தேசிய செயலாளராக இருந்தவர், பாரதிய ஜனதா கட்சியினுடைய அடையாளம் சித்தாந்த கொள்கையிலே கொஞ்சம் கூட சமரசம் இல்லாமல் உரக்க பேசக்கூடிய குரலுக்கு சொந்தக்காரராக இருக்கக்கூடிய முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் ஐயா ஹெச் ராஜா அவர்களை இந்த நேரத்தில் வரவேற்பதிலே மகிழ்ச்சி அடைகின்றனர். அதுபோல அருமை சகோதரர்களே, இன்னைக்கு பாரதிய ஜனதா கட்சியினுடைய அகில இந்திய முகவரி அசாமாக இருக்கட்டும், ஜம்மு அண்ட் காஷ்மீராக இருக்கட்டும், எங்கே சென்றாலும் கூட தன்னுடைய கொங்கு தமிழிலே அற்புதமாக பேசி அனைத்து பாரதிய ஜனதா கட்சி மக்களுடைய தொண்டர்களுடைய அன்பையெல்லாம் பெற்றிருக்கக்கூடிய, நமக்கு ஆக்கமும் ஊக்கமும் கொடுக்கக்கூடிய பாரதிய ஜனதா கட்சியினுடைய தேசிய மகளிர் அணியினுடைய தலைவி அக்கா வானதி சீனிவாசன், கோயம்புத்தூருடைய முகவரி சட்டமன்ற உறுப்பினர், அவரை இந்த கூட்டத்திற்கு வரவேற்பதிலே மற்றற்ற மகிழ்ச்சி அடைகின்றேன், பெருமை அடைகின்றேன். அதே போல இந்த நிகழ்ச்சி நடப்பதற்கு மிகப்பெரிய ஒரு காரணம் அன்பு சகோதரர் வினோத் பி செல்வம் அவர்கள். ஒரு செயற்குழு எப்படி இருக்க வேண்டும், அது பிரம்மாண்டமாக இருக்க வேண்டும். தேர்தலுக்கு பிறகு நடக்கக்கூடிய செயற்குழு இது ஒரு மாநாடு போல இருக்க வேண்டும். இந்த செயற்குழுக்கு வரக்கூடிய ஒரு தொண்டனும் கூட கர்வத்தோடு இந்த செயற்குழுக்கு வந்துவிட்டு நான் பாரதிய ஜனதா கட்சியினுடைய தொண்டர் என்று பெருமையாக சொல்ல வேண்டும் என்பதற்காக சிறப்பு ஏற்பாடுகளை கவனித்து மிக அற்புதமான இந்த செயற்குழு நடப்பதற்கு முக்கிய காரணத்திற்காக இருக்கக்கூடிய மாநிலத்தினுடைய செயலாளர், இந்த பகுதியினுடைய பெருங்கோட்ட பொறுப்பாளர் அருமை சகோதரர் வினோத் பி செல்வம் அவர்களுக்கு இந்த நேரத்தில் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றிகளை இந்த நேரத்தில் நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். அருமை சகோதர சகோதரிகளே, அண்ணன் சரத்குமார் அவர்கள் மேடையில் மீது இருக்கின்றார். எவ்வளவு பெரிய மனது பாருங்கள், ஒரு சூப்பர் ஸ்டார். தென்னிந்தியாவில் அவருக்கு என்று தனியாக ஒரு ரசிகர் பட்டார். இதற்கு முன்பு பாராளுமன்ற உறுப்பினராக, சட்டமன்ற உறுப்பினராக பல நேரத்தில் பணியாற்றி இருக்கக்கூடிய மனிதர். அவரிடம் நாம் தேர்தல் பேச்சுவார்த்தைக்காக அண்ணன் முருகன் அவர்கள் தலைமையிலான குழு தேர்தல் பேச்சுவார்த்தையில் இருந்த பொழுது ஒரே ஒரு வார்த்தையை மட்டும் சொன்னார். எனக்கு 70 வயதாகிறது, தமிழக அரசியலை உன்னிப்பாக பார்த்திருக்கின்றேன். தமிழக அரசியல் ஒரு மாற்றம் வர வேண்டிய தருணம் இது. அதே நேரத்தில் மோடி அவர்களுக்கு 400 பாராளுமன்ற உறுப்பினர்கள் வர வேண்டும், அதற்கு நான் தூணாக இருக்க போகின்றேன் என்று தன்னுடைய கட்சியை பாரதிய ஜனதா கட்சியை முழுமையாக இணைத்துவிட்டு இன்று நம்முடைய கட்சியில் ஒரு அடிப்படை தொண்டனாக இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய மனதுக்கு சொந்தக்காரர் அண்ணன் சரத்குமார் அவர்கள், அவர்களையும் இந்த நேரத்தில் வருகின்ற வரவேற்று நம்முடைய மூத்த தலைவர், எல்லோரும் நம்முடைய துணைத் தலைவர்கள், ஆனால் தலைவருக்கு இணையாக பணி செய்து மிக அற்புதமாக இந்த கட்சியினுடைய வளர்ச்சிக்கு பாடுபடக்கூடிய மேடையில் இருக்கக்கூடிய எனக்கு முன்பு பேசிவிட்டு அமர்ந்திருக்கக்கூடிய அண்ணன் சக்கரவர்த்தி அவர்கள், அண்ணன் டிபி துரைசாமி அவர்கள், அண்ணன் கேபி ராமலிங்கம் அவர்கள், அண்ணன் KS நரேந்திரன் அவர்கள், அண்ணன் கருநாகராஜன் அவர்கள், அக்கா டாக்டர் சசிகலா புஷ்பா அவர்கள், அண்ணன் கனக சபாபதி அவர்கள், அண்ணன் நாராயண திருப்பதி அவர்கள், அண்ணன் டால்பின் ஸ்ரீதர் அவர்கள், அண்ணன் AG சம்பத் அவர்கள், அண்ணன் RC பால் கனகராஜ் அவர்களுக்கும் இந்த நேரத்தில் என்னுடைய நெஞ்சார்ந்த வணக்கத்தையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். அருமை சகோதர சகோதரிகளே, கடுமையான கலப்பணம். அதற்கு மாநிலத்தினுடைய பொதுச் செயலாளர்கள் ஒரு தேனியை போல, எறும்பை போல எப்பொழுதும் கூட முழு நேரமும் பணி செய்ய வேண்டிய பொறுப்பு இருக்கக்கூடிய மாநிலத்தினுடைய பொதுச் செயலாளர்கள் மேடையின் மீது அமர்ந்திருக்கின்றார். ஆற்றல் மிகுந்த நம்முடைய கருப்பு முருகானந்தன் அவர்கள், ப்ரொஃபசர் ராம சீனிவாசன் அவர்கள் தன்னுடைய பேச்சுக்கு இணையாக யாரும் இல்லை என்று பேசக்கூடியவர், அண்ணன் AP முருகானந்தம் அவர்கள், அண்ணன் பொன் பாலகணபதி அவர்கள், அக்கா கார்த்தியனி அவர்கள், இவர்களுக்கும் இந்த நேரத்தில் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றனர்.